ஈரோடுல ஒரு புதுவிதமான சிக்கல். அதாவது விஜய்யுடைய இந்த மக்கள் சந்திப்பு நடக்கக்கூடிய திடலுக்கு அருகே பெரிய கடைகள் எதுவும் இல்லையாம். காலையில இருந்து அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆச்சரியக்குறிகளுக்கு பசி எடுத்திருக்கு. சரி எங்கடா சோறு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, தாவேகா சார்புல அதுக்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படல. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கு இவங்க படையெடுத்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய வியாபாரிகள் பொருட்களுடைய விலையை ஏத்திட்டாங்க. ரூ. 20 இட்லி தோசைய ரூ. 50க்கும், ரூ. 30 பொங்கல ரூ. 100க்கும் வித்து காசு பார்த்திருக்கிறாங்க. ஒரு நாள் தானே. இப்படி இந்த ஒரு நாள்ல எங்கள வச்சு சம்பாதிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு தொண்டர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கலாங்களாம். நமக்கு இந்த தொண்டர்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். உங்க தலைமை தற்கூரி 500 கோடி ஒரு படத்துக்கு வாங்கி நடிச்சிட்டு, அதுக்கப்புறமும் ரூ. 100 டிக்கெட்ட பிளாக்ல ரூ. 2000க்கு வித்து காசு பண்ணுதே, அப்போல்லாம் ஏன் இந்த கேள்விய நீங்க கேட்கல? சாதாரணமா தெரு ஓரமா ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற வியாபாரிகள் ஒரு ரூ. 10 ஜாஸ்தி வாங்கிட்டா மட்டும் அவ்ளோ பொங்குற நீங்க, ஏன் உங்க தலைமை தற்கூரி கிட்ட இந்த கேள்விய கேட்கக்கூடாது?